வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் திமுக அரசு முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று 3 ஆண்டு முடிந்து 4வது ஆண்டில் இன்றைய தினம் அடியெடுத்து வைக்கிறது. இந்த சூழலில் சாதனைகளின் சாட்சியாக பயனுற்ற மக்களே இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த நாடும் மாநிலமும் பயனுற எந்த நாளும் உழைப்பேன் அப்படின்ற உறுதியையும் ஏற்றிருக்கிறார். இது நமது அரசு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இது சொல் ஆட்சி அல்ல, செயல் ஆட்சி. தலை சிறந்த 3 ஆண்டால் தலை நிமிர்ந்து இருக்கிறது தமிழ்நாடு என்று பெருமிதத்தோடு முதலமைச்சர் காணொலி மூலமாக வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கார். இது ஒரு புறம் இருக்க, எதிர்க்கட்சிகள் விடியல் அரசு அப்படின்னீங்களே, இது விடியா அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுகவும் உடன் பாஜகவும் கேள்வி எழுப்பி வருகிறது. திமுக அரசின் 3 ஆண்டு சொல் ஆட்சியா செயல் ஆட்சியா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்கவரதராஜன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட, தேர்தலுக்கு முன்பாக ஒரு விடியல் வேணும் அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு திமுக கேட்டுக்கொண்டது. நீங்கள் எப்படி இது விடியல் அரசுன்றீங்க, திராவிட மாடல்ன்றீங்களோ, அப்படியே எதிர்க்கட்சி இன்னும் விடியவே இல்லை அப்படின்ற பார்வை வைக்குது. 3 ஆண்டுகள் கழித்தும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, விடியா அரசுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது வளமான தமிழகம், வறுமை இல்லாத தமிழகம், செழிப்பான தமிழகம், அமைதியான தமிழகம், மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் சிறப்பான ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 3 ஆண்டு முடிந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த அரசுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, நீங்கள் சொன்னீங்க செயல்படுகிற அரசா செயலாட்சியா சொல்லாட்சியான்னு. இது செயலாட்சிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி என்றைக்குமே பாராட்ட மாட்டாங்க. அதனால் அவங்க பேசுறதுனால நாம் ஒன்றும் வருத்தப்படுறதும் இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார், முதல்வராக பதவி எடுத்த அன்றைக்கே என்ன சொன்னார்னா, எனக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் இவர் நல்ல ஒருவருக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுகிற அளவுக்கு இருக்க வேண்டும் என்கிற நிலையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒழிய அரசியல் மனமாட்சியத்தோடு இந்த ஆட்சி நடத்தவில்லை. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் முதலமைச்சரும் இல்லை. அதனால் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது எல்லாம் விட இன்றைக்கு கல்வித்துறையில் எடுத்துட்டிங்கனாக்கா தமிழ்நாடு இந்தியாவுடைய சிறந்த மாநிலமாக முதலிடத்தில், உயர்கல்வி ஆரம்ப கல்வி எல்லா கல்வியிலையும் முதலிடத்தில் இருக்குது. இது நான் சொல்ல, ஒன்றிய அரசருடைய அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சிஸ்டத்திலேயே இருக்குது. அதன் மூலியமாக நான் சொல்கிறோம், இன்றைக்கு தமிழக அரசில் குழந்தைகள் இன்றைக்கு படிக்கிற குழந்தைகள் 96% குழந்தைகள் படிக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு சதவீதம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களும் 25% தான் ஒன்றிய அரசுடைய திட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் 63% உயர்கல்வி படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிற மாணவர்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இன்றைக்கும் +2ல் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, முதல் மாநிலமாக இருக்குது. நாம் முதல்வர் என்கிற திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் ஆரம்பித்த அந்த திட்டத்தில் IAS படிக்கிறவங்களுக்கு மாதம் 7,500 ரூபா நிதியை கொடுத்து படிக்க, தங்குவதற்கு, படிப்புக்கு, பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் படித்த ஒரு பொண்ணு, சாதாரண ஒரு பீடி சுத்துற தொழிலாளி ஒரு சகோதரியுடைய மகள் இன்றைக்கி IAS ஆகியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு IPS ஒரு மலைவாழ் மக்களில் ஒரு பொண்ணு ஆகிருக்கு. அது மாதிரி நிறைய இன்றைக்கி படித்து படிப்பறிவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. கல்வித்துறையில் முதலிடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே 52,254 கோடி நிதியை ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் ஒதுக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு கல்வியை கொடுக்கறதுனால இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே தமிழர்களுடைய படித்து இளைஞர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறது தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி சகோதரிகளுக்கு பஸ் பயணம், அந்த பஸ் பயணத்துக்கு 3,800 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் 453 கோடி பயணம்
பயணிகள் பெண்கள் பயணம் பண்ணியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு தொழிலாளிகளும் கூலி தொழிலாளியாக வேலைக்கு போறவங்க கிராமத்தில் நகரத்துக்கு வரும்போது ஒரு நாளைக்கு 60 ரூபா 70 ரூபா வர்றதுக்கு போறதுக்கு 70 ரூபா பஸ் பயணத்தில் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சகோதரிகளுக்கெல்லாம் அந்த பஸ் பயண பணம் மிச்சம். அது மட்டுமல்ல, மாதம் 1000 ரூபா கொடுக்கறது மிச்சம். அந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா பெண்களுக்கு படிக்கிற கொடுத்தோடைய கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிறதும், பசங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அது இந்த வருஷத்துலேருந்து நம்ம அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். தமிழ் புதல்வன்கிற திட்டத்தில் 3 லட்சம் பேருக்கு. அதனால் இந்த கல்வித்துறை என்பது அரசியல் மனமாற்றத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால இது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நடக்கிற அரசு. முதலமைச்சர் மட்டும் இந்த அரசு உழைப்பை மட்டும் நம்புது. ஓகே, நான் முதல்கட்ட பார்வை மற்ற உறுப்பினர்கள்ட்ட போறணும். சேலம் மணிகண்டன் அவர்கள் வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார். திரு சேலம் மணிகண்டன், எதிர்க்கட்சி அப்படின்றதுக்காக அரசை விமர்சிக்கணுன்றதுக்காக விடியா அரசுன்னு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார். இது சொல் ஆட்சி அல்ல, செயல் ஆட்சி. துறை வாரியாக பட்டியல் போட்டிருக்காங்க, என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு திமுக. உங்களுடைய பதில் என்ன? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். காளி சூளி மாலி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அண்ணன் கோவை செல்வராஜ் வாயை மட்டும் எப்படியாவது கட்டி வச்சிருமான்னு காளியை வேண்டிக்கிட்டு நான் ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னா அண்ணன் அப்பப்போ நடுவில் பூந்ததே என்னை திட்டுவார். அதனால ஒரு வேண்டுகோளோட ஆரம்பிக்கிறேன். கார்கே, இந்த பழைய சிவாஜி கணேசன் பாட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். தமிழக மக்களுடைய இன்னைக்கு உண்மையான நிலவரம் பார்த்தா சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிறது தான். சிரித்து கொண்டே அழுகின்றேன்னு தமிழக மக்கள் சொல்கிறதுக்கு காரணம்னா, 3 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி முடிஞ்சு போச்சேன்னு சந்தோஷத்தில் ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தா இந்த விடியா ஆட்சி இன்னும் 2 வருஷம் தொடருமே அப்படிங்கிற வேதனையில் அழுகுறாங்க. தமிழக மக்களுடைய உண்மையான நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது. அண்ணன் சொன்னதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டு என் பாயிண்ட் பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. கல்வியில் தமிழகம் நம்பர் 1 அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. காமராஜர் இங்கே போட்ட அடித்தளம், புரட்சித் தலைவர் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அம்மா கொண்டு வந்த லேப்டாப்பு, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளு, எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி, இதனால தமிழகம் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 67க்கு அப்புறமா காமராஜருக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கல்வியில் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பஸ்ஸை விட்டுட்டு ஓசி பஸ்ஸுன்னு திட்டுறது, ரூட்டில் பஸ்ஸு வர்றதில்ல. பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஏறுற மகளிருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் திட்டங்க. அதாவது முதல்வர் பதவியேற்கிறப்போ ஒன்று சொன்னாருங்க, வாக்கு அளித்தவருக்கும் எனக்கு வாக்கு அளிக்காத என்னை போன்றவர்களுக்கும் உள்ள இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு அனுமதிங்க. என்ன சொன்னார், என்னெல்லாம் செஞ்சுருக்காருங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டோம். பால் விலையை ஏற்றி எல்லாத்துக்கும் பால் ஊற்றுனாங்க. பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு ஏற்றி சாதனை படித்தார். மின் கட்டணத்தை எல்லாரும் ஷாக் அடிக்கிற மாதிரி ஏற்றினார். சொத்து வரியை ஏற்றி எல்லாத்துக்கும் நடுத்தருவு கொண்டு வந்தார். வீட்டு வரியை ஏற்றி ரோட்டுக்கு கொண்டு வந்தார். பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றி அநியாயம் பண்ணாங்க. இதெல்லாம் அவர் பண்ணினது. இந்த 3 ஆண்டுகள் அவர் பண்ண சாதனை எல்லா ஆட்சியிலுமே உயர்த்தப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கு. எல்லா அரசுமே இன்னும் சொல்லணும்னா 1 ஆண்டு 2 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகும் எல்லா அரசும் ஏற்றியிருக்கேன். சரிங்க, 506 வாக்குறுதிகள் கொடுத்தோம். கேஸ் விலையை மானியம் கொடுப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம் அப்படின்னு 506 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம், எல்லா ஆட்சியிலுமே நடந்திருக்குன்னா அதை தாண்டி இந்த ஆட்சியில் இன்னொன்று சிறப்பு நடந்திருக்குது. யாருமே முந்தைய ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்தை அடுத்த ஆட்சி வந்தாலும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைங்கிறது திமுக ஆட்சியில் கொண்டு வர ஒரு திட்டம். ஆனால் அதிமுக தடுத்ததில்லை. ஆனால் அவங்க எதை நிறுத்திருக்காங்கன்னு தயவு செஞ்சு கேட்டுங்க. நகைக்கடன் இவங்க சொன்ன மாதிரி அனைவருக்கும் ரத்து இல்லை. மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் இல்லை. தாலிக்கு தங்கம் இல்லை. மாணவ மாணவியருக்கு லேப்டாப் இல்லை. கல்வி கடன் ரத்து இல்லை. மகளிருக்கு இருசக்கர வாகனம் இல்லை. வயதானவங்களுக்கு ஓஏபி இல்லை. பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகம் இல்லை. அன்னமிட்ட அம்மா உணவகம் இல்லை. ஏழைக்கு உயிர் காத்த அம்மா கிளினிக் இல்ல. நீட் தேர்வு ரத்து இல்ல. போனஸ் இல்ல. ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு இல்லை. பெட்ரோல் விலை குறைப்பு இல்லை. மாதாந்திர மின் கட்டணம் கணக்கெடுப்பு இல்லை. இத்தனை குறைபாடுகளை வச்சுக்கிட்டு பேர் மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இல்லம் தேடி கல்வி, இது பிஜேபி மத்திய சர்க்கார் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை காப்பி அடிச்சு இவங்களா போட்டுக்கிட்டு. காலை உணவுங்கிறது கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கொண்டு வந்த ஒரு திட்டம். நான் முதல்வர் நான் எப்படிப்பா முதல்வராக முடியும்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். காலை உணவு இல்லை, அது ஆளுநர் இருக்கப்போ ஆளுநர் மூலமா பரிச்சாத்த முறையில பண்ணது. ஓகே, ஆனா நீங்க சொல்றது இல்ல, ஒரே நிமிஷம், நீங்க சொல்றது இல்ல, ஒரே நிமிஷம். மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுது, ஆனா நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு கேக்குறீங்க, அதானே?
அப்படிதானே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனா அனைவருக்கும் அம்மா உணவகம் இருக்கு, மகளிர் உரிமை அம்மா உணவகம் இருக்கு இல்லைன்றீங்க. அம்மா உணவு நான் இருக்கிற சேலத்துல இல்ல. உங்க தந்தி டிவி நிருபர் வர சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் பெயரளவுக்கு செயல்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா குத்துயிர் கொள்ளையுயிராக்கி அதை மூடிட்டாங்க. வாங்க எத்தனை இடத்துல வேணாலும் உங்க தந்தி டிவி ஒரு சர்வரோக நிவாரணி, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சர்வரோக நிவாரணி வச்சிருப்பாங்க. எதை கேட்டீங்கன்னாலும் ஹிந்தி ஒளிகம்பாங்க, கவர்னர் ஆர்.என். ரவி ஒளிகம்பாங்க, மோடி ஒளிகம்பாங்க, இதுதாங்க இவங்க சொல்லி திசை திருப்புற நாடகம். ஒரு நிமிஷம் சிறிய குறுக்கீடு மட்டும் கோவை செல்வராஜ், மற்ற விதங்கள்ட்ட போகணும். சிறிய குறுக்கீடு மட்டும் அலோவ் பண்றேன் கோவை செல்வராஜ். அதாவது உதய் திட்டத்தில் தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் போய் பிஜேபிக்கு பயந்து கையெழுத்து போட்டு வந்தவருடைய விளைவு தான் இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தடை போட்டிருக்காங்க. மின்சாரத்துறைக்கு 48,000 கோடி கடன் நம்ம தலையில் கட்டி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் திட்டத்தில் மீண்டும் இணைப்பு கொடுத்துருக்கோம். இவங்க 10 வருஷத்துல தான் 2 லட்சம் பேர் கொடுத்தாங்க. அவங்க 2 வருஷத்துலேயே 2 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். வீடுகளுக்கு அந்த 100 யூனிட் மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இவர் சார், நீங்க நகை கடனை பத்தி சொன்னீங்க இல்லையா? நகை கடன்ல 821 வங்கியில, கூட்டுறவு வங்கியில் அதிமுக காரன் பூரா நகையே வைக்காம போலி நகையை வச்சு பணத்தை கொள்ளையடிச்சது 1300 கோடி ரூபாய். அதனுடைய சண்முக சுந்தரம் துறையுடைய பொறுப்பாளர் இருந்தார். அவர் தான் நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு வர சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? எல்லா இடத்துல ஊழல் பண்ண அதிமுக ஆட்சியில, உள்ளாட்சி துறையில ஊழல், மருத்துவத்துறையில ஊழல், ஊழல், எல்லாம் போதை பொருள், எல்லா ஊழலும் பண்ணது அதிமுக. ஊழல் ஆட்சியை பத்தி ஒழுக்கமா பேசுறாரு. இல்ல சிறிய குறுக்கீடு தான் பண்ணேன். நான் மற்ற விதங்கள்ட்ட போறேன். திரு தங்கவரதராஜன் அவர்கள்ட்ட, மத்திய அரசுடைய பாராமுகம் 28 பைசா தான் கொடுக்குறாங்க, இதற்கு மத்தியில இவ்வளவு திட்டங்கள் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல கூட திமுக இதை பயன்படுத்தினாங்க. இப்ப திமுக அரசுடைய சாதனை இவ்வளவு இருக்குன்னா மத்திய அரசு கூடுதல் நிதி கொடுத்திருந்தா இன்னும் அதிகமா பண்ணிருப்பாங்கல்ல? வணக்கம் வணக்கம். அதாவது திமுக தன்னுடைய இயலாமையை, மக்கள் கொடுத்த 506 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அத காரணத்தை இது போன்ற சில விஷயங்கள் மூலம் மக்கள்கிட்ட திசை திருப்ப பார்க்குது என்பது பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார். நிதி கமிஷன் என்னெல்லாம் பரிந்துரை பண்ணினதோ அதே போல ஜிஎஸ்டி வருவாயா இருக்கலாம், மாநிலத்துக்குள்ள வருவாய் எல்லாம் எல்லா கட்டத்திலையும் எல்லாமே நாங்க பகிர்ந்து கொடுத்துட்டோம், தெளிவா சொல்லிட்டோம். என்னென்ன எஸ்டிஎஸ்டி எவ்வளவு, ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எவ்வளவு என்பதெல்லாம். அதனால இது என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல், தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய நாடகம். நான் என்ன கேட்கிறேன், கோவை செல்வராஜ் அவர்கள் நிச்சயமாக மனசாட்சியோட பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க 506 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கீங்க, எத்தனை நிறைவேற்றீங்கிறத நீங்க நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க மக்களுக்கு எல்லாமே இல்ல வர சார் நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய நீங்க செல்லாட்சியா சொல்லாட்சியா என்று சொன்னா நிச்சயமாக இது ஒரு வேதனையான ஆட்சி என்று தமிழக மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழகம் அதிகமாக கடன் வாங்கின மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலத்துல மட்டும் திமுக வந்த பிறகு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு பாருங்க. அதே போல எதிர எல்லாம் முதன்மையாக கொண்டு போயிருக்கு என்று சொன்னால் இன்று டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடி இலக்கு வைத்து அதுல முதன்மையாக மாநிலமா போயிருக்கு. அது போல இதுலதான் நீங்கள்லாம் இதுல பெருமை கொள்வதா, இது சாதனையா வேதனையா என்பதை இதெல்லாம் சிந்திக்கணும். அது போல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சகோதரர் மணிகண்டன் கூட சொன்னார், பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் கண்டிச்சு நீங்க போராட்டம் நடத்துறீங்க சார். குறிப்பா மின்கட்டண உயர்வு, நீ வந்த வேகத்து 50 விழுக்காடு மின்கட்டண உயர்வு சார். எந்த ஆட்சியிலும் உடனடியாக 50% அதிகமானதே கிடையவே கிடையாது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் சொல்றாரு, தயவு செய்து இந்த திமுக அரசுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக, எதிர்கட்சியாக நான் சொல்வது, நீங்க மின் உற்பத்தி நிறுவனங்களை அதை செயல்பட வைங்கன்னு சொல்றோம். நீங்க ஊழல் செய்வதற்காக கொள்முதல் சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது, பல முறை மத்திய மின் தொகுப்பு மின்சாரம் வேணும்னா, நிதி வேணும்னா நீங்க கட்டணத்தை உயர்த்துங்கன்னு கடிதம் வந்திருக்கு. 20 முறைக்கு வேற கடிதம் வந்திருக்குன்னு சார். 2 விஷயம் சார். நீங்க சொன்னது என்ன சார், மின்கட்டணம், அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தால் செய்யாத அனல்மின் திட்டத்தை, உடன்கூடிய அனல்மின் திட்டம் இதெல்லாம் நிறைவேற்றும் சொன்னீங்களா இல்லையா? நீங்க ஏன் 3 ஆண்டு முடிஞ்சிட்டுல அதுல ஏன் சார் நடைமுறைப்படுத்தல? நாங்க ஒரு மாநில அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டதாவது நாடு ஒரு நல்ல நிலைமை கொண்டுட்டு போகணும் மத்திய அரசாங்கத்தினுடைய கவலை சார். அந்த அடிப்படையில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்பட தவறீங்க. காரணம், உங்களை எதை தடுப்பது?
ஊழல் செய்ய வேண்டும் என்பதுதான். அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து உதாரணமா கோயம்புத்தூர் கேட்டா ஜிஎஸ்டி மேல வரி போடுறது. மின் கட்டணம் உயர்வாலதான் சார் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா அதாவது பீமா ஸ்டேட் விட்டு பீகார் நோக்கி போகுது. ஏன்னா அங்க உள்ள மின் கட்டண குறைவு பல்வேறு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால இதையெல்லாம் தன்னுடைய தோல்வியாக இது பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னீங்க, இன்னைக்கு வந்து கஞ்சா நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழக முதலீடு வகிக்குது. இதுல எல்லாம் நீங்க முதலீடு வைக்கிறது பெருமை கொள்ளக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கஞ்சா நடமாட்டம். அடுத்த மாதிரி சொல்லிடுறேன், நீட் ரத்துன்னு உதயநிதி அவர்கள் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் செய்தாரா இல்லையா? நீங்க இந்த ஆட்சியில தான் கொஞ்சம் நீங்க ஆதிச்சல் இருந்தப்பதான் வந்தது உச்ச நீதிமன்றம் அதை வந்து அதை வந்து நீட்டு வந்து வேணும்னு சொல்லிட்டு இதை ரத்து போன பொய்யான குற்றச்சாட்டை வச்சுக்கல. இதுக்கு வரல விட சொல்ல மாட்டீங்க. கேட்டா இது எப்படி பாத்தீங்கன்னா காமெடி, மாணவர்கள்ட்ட கையில் தாக்கி திருப்பி யார்கிட்ட கொடுக்க போறீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா வடிவேல் படத்துல சொல்லுவார், ஊரே குடியார் தேடிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மலையை தூக்க போறேன்னு ஊர் மக்கள் என்னப்பா மலையை போய் இவர் தூக்க போறாங்க. அப்ப வந்து ஊர் மக்களை கூடி எங்க தூக்கலாம் பார்க்கலாம்னு சொல்றப்ப எல்லாம் சேர்ந்து தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது போலதான் இந்த நீட் தேர்வு ரத்து என்பது என்றும் குடியரசுத் தலைவர் தானே இருக்கு, ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டா முடிஞ்சு முடியாது சார். அதாவது உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு சார். நான் என்ன சொல்றேன், இவங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தீர்ப்பு சார். மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டாம் என்பது இது போன்ற ஏமாற்ற வேலை நிச்சயமாக உதயநிதி போன்றவர்கள் மன்னிப்பு கேட்கணும். திமுக வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி கேட்போம். திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட நீங்க எல்லாத்துலயும் முதலிடம் அப்படின்னு உரிமை கூறுறீங்க. இந்த அரசு சிறந்த முதலமைச்சர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்ற வந்ததும் சரி, கல்வியில முதலிடம் வர்றதும், கடன் வாங்குறதுலேயே முதலிடத்தில் இருக்கீங்க, அதையும் ஒத்துக்குங்கன்றாங்க. கண்டிப்பாக அந்த கடன் எதற்காக வாங்குகிறோம், அந்த கடன் எதற்காக செலவழிக்கப்படுகிறது, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு மட்டுமா, இல்லை தொழில்துறை முன்னேற்றங்களுக்கும் சமூக குறியினுடைய வளர்ச்சிகளுக்குமான திட்டங்களுக்காக வாங்கப்படுகிறதா என்பது குறித்து விரிவாக பேசினால் மட்டும்தான் அதற்கான விடையை கொடுக்க முடியும். அது விரிவாக செய்திகள் அண்ணன் வரதராஜனிடமோ இல்லை நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களிடமோ இருந்தால் அது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். இதில் முக்கியமாக அண்ணன் மணிகண்டன் அவர்களும் வரதராஜன் அவர்களும் பேசுகிற போது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த சிந்தனையோடு இன்னும் நல்ல சிறப்பாக குற்றச்சாட்டுகளை ரொம்ப வலுவாக வைப்பாங்கன்னு நினச்சேன். அது வழக்கம் போல் அந்த மின்சாரம் உயர்த்தினது, வீட்டு வரி உயர்த்தினது, அண்ணன் வரதராஜன் வந்து கஞ்சா குறித்து பேசியது என்று மிக சாதாரணமாக தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்களே தவிர ஒரு 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிறைவு 4வது ஆண்டு துவக்கத்தில் எதை குறித்து என்னுடைய பார்வையாக நான் முதலில் பதிவு செய்ய ஆசைப்படுவது, ஒரு மாநிலமோ இல்லை ஒரு நாடோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படை என்பது பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை என்பது 3 கூறுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். இந்த 3 கூறுகளை பேசினாலே இவர்கள் சொன்ன எல்லா கேள்விக்குமான விடையும் அதில் வந்துடும் நான் நினைக்கிறேன். பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைக்கு ப்ரொஜெக்டட் வந்து 10.89% தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க. இது 14% எட்டினால் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய கனவான 1 ட்ரில்லியன் எக்கானமியை அடைய முடியும் என்று ஏற்கனவே நம்ம முன்னாள் நிதியமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் கொடுத்த குறிப்பு. அது 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அந்த 14% எட்ட வேண்டும். அதை நோக்கி சிறப்பாக பயணிக்கிறது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திராவிட மாடல் அரசு சொல்லாட்சியும் உண்டு, செயலாட்சியும் உண்டு, செயலாக்கமும் உண்டு என்பதை சொல்லியிருக்காங்க. இப்போ பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படை, அந்த வளர்ச்சிக்கான அடிப்படை என்பது தொழில் வளர்ச்சி, ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு, வேலை வாய்ப்புடன் கூடிய தொழில் வளர்ச்சி. இந்த 3 கூறுகள் மிக முக்கியமாக ஒரு மாநிலம் 3 ஆண்டுகளை கடந்திருக்கிற பொழுது நாம் விவாதிக்க வேண்டிய செய்திகள். தொழில் வளர்ச்சி என்று சொன்னால் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமல்ல, அந்த மாவட்டந்தோறும் இருக்கிற சுயசார்பு தொழில்கள், எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி, விவசாயம், நேரடி அந்நிய முதலீடு, ஏற்றுமதி, மீன் வளர்ச்சி, இது போன்றதொரு ஒட்டுமொத்தமாக அந்த சுயசார்பு தாண்டி அந்நிய முதலீடை ஈர்க்கக்கூடிய தொழில்களை இந்த மாநிலம் கடந்த 3 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறதா என்பது குறித்து நாம் கவனமாக நம்ம குறிப்பெடுத்துக்க வேண்டியிருக்குது. இந்த தொழில்களெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு மாநிலத்திற்கு தேவையானது அந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பு, ஏற்றுமதி, உலக வர்த்தக அமைப்பினுடைய நம்பிக்கை, ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்திற்கான அந்த கட்டமைப்பு மேம்பாடு என்பது இந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக நடந்திருக்கிறதா, அதனால் ஏற்பட்டிருக்கிற தொழில் வளர்ச்சிகள் என்ன என்பது குறித்தும் நம்ம விரிவாக பேசணும். 2வது, திறன்மிகு ஊழியர்கள். ஒரு தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை என்பது
மனிதவள குறியீடினுடைய அடிப்படை திறன் மிகுந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன், தொழில்நுட்ப ஆலோசகர்கள், தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்குகிற மாணவர்களை உருவாக்குவது என்பது, அதை இந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறதா என்பது குறித்து அவங்க 2 பேரும் பேசினாங்கன்னா அது குறித்து ஏதாவது செய்திகள் தெரிந்தால் அது குறித்து நான் அடுத்த சுற்றுல பேச ஆசைப்படுறேன். இரண்டாவது, மாநில வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரு சிட்டி, கோயம்புத்தூர், சென்னை போன்ற அந்த பெருநகரங்களை மட்டும் உள்ளடக்கியதாக இல்லாமல் மாவட்டம் தோறும் இருக்கிற அந்த மூலப்பொருட்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற தொழில்களை பொறுத்து அதற்கான முன்னேற்ற ஏற்பாடுகளை கடந்த 3 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது குறித்து விவாதிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்தியாவிலே இதுவரைக்கும் நடக்காதது, எம்எஸ்எம்இ இந்த அளவுக்கு கீழே இறங்கி இழந்து 35% வேலை வாய்ப்பு இழந்து 50% பொருளாதாரத்தை சிறு குறு தொழில்கள் இழந்திருப்பதற்கு காரணம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம். பொதுத்துறை நிறுவனங்களும் பெரு நிறுவனங்களும் எம்எஸ்சி உடன்பாடு வைத்து சிறு குறு தொழில்களிடம் மட்டும்தான் பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற நிலையை மாற்றி அவர்கள் இஷ்டப்படி எங்கே வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், இறக்குமதியும் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதனால்தான் இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் நலிவடைந்து போயிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்காக தொழில் முனைவோர்களை, புத்தாக்க தொழில் முனைவோர்களை இந்த அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறதா என்று சொன்னால் ஆம், உருவாக்கி இருக்கிறது. அது குறித்து விவாதிப்பதற்கு ஒரே சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அது குறித்து இந்த அண்ணன் வரதராஜன் அவர்களும் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் இது குறித்தான தகவல்கள் இருந்தால் அடுத்த சுற்றிலே நான் விவாதிக்க நான் ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு என்று சொன்னதிலே ஒரு 3 முக்கியமான கூறுகளை இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நினைவில் கொள்ளணும். சிறந்த அடிப்படை கல்வி, அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்கள் உயர்கல்வியை பற்றி பேசினாங்க, மிகச்சிறப்பு. அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்களை மிகச்சிறப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அடிப்படை கல்வி என்பதுதான் 5 வயதுக்குள்ள குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடும், ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 90% மூளை வளர்ச்சி என்பது 5 வயதுக்குள் எட்டப்படுகிறது. அதற்குள்ளான அந்த ஊட்டச்சத்து குறைபாடு கடைகள் குழந்தைகளுடைய திறனை மேம்படுத்துவது என்பதுதான் எதிர்காலத்திலே சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதும், அடிப்படை சுகாதார கட்டமைப்பும் சுற்றுச்சூழல் கட்டமைப்பும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை சிந்தனை என்பதும், ஒட்டுமொத்த மனிதவள குறியீடு, நான் சொன்ன இந்த தொழில் வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, வேலை வாய்ப்பு, இந்த 3ஐயும் இந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு, எங்கள் தளபதியார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு செய்திருப்பதனால் அடைந்திருக்கிற 2 பயன்கள், சமூக குறியீடுகளின் வளர்ச்சியில் இது இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களும் எட்டாத வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருப்பது என்பதும், அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து மக்களுக்கான வளர்ச்சி, தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியை இந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் சாதித்திருக்கிறோம் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதில் மிக பெருமையோடு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். திரு வரதராஜன், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, இது மனிதவள குறியீடை உயர்த்தி இருக்கு அப்படின்றத அவர் சொல்ல வர பாயிண்ட். இதெல்லாம் உயர்ந்திருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதாவது சார், நிச்சயமாக திறன் மேம்பாடு பயிற்சிக்கு மத்திய அரசாங்கம் அதிக அளவுல எல்லா மாநிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். அதுல அதிக அளவுல எல்லா திறன் பயிற்சி அதிக நிதி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் அதிகமாக திறன் பயிற்சி பெற்று தொழில் முனைவராக அதிகமாக உருவாக வேண்டும் மத்திய அரசாங்கம் இருக்குது. அதனால எல்லா மாநில அரசும் செய்கிறோம். அதுல இவர் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, இதை விட சிறப்பாக பல மாநிலங்கள் இன்னைக்கு பீமார் ஸ்டேட் இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து, ஊபில இருந்து பல மாநிலங்கள் அது சிறப்பாக தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. அதனால எல்லா மாநில அரசாங்கமும் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை, திறன் மேம்பாடு அதிகப்படுத்தணும் என்பதுல மத்திய அரசாங்கம் அதிகமா உதவி புரியுது, நாங்க இது பண்றோம். அதனால தமிழ்நாடு மட்டும் செய்துன்னு சொல்ல, தமிழ்நாடு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது பாஜக தரத்துல சொல்லுது. அதே போல எம்எஸ்எம்இ செக்டார் சொன்னார். இன்னைக்கு எம்எஸ்எம்இ செக்டார் 60% உள்நாட்டு உற்பத்தி எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நீங்க பாத்துருக்கலாம். கொரோனா காலகட்டத்துல கூட நாங்க எந்த அளவுக்கு அதுக்கு நிதியை கொடுத்து அது முடங்கக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்குது. அதனால எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூலமாக நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகணும், ஏற்றுமதி அதிகமாகணும், டோட்டலாக வெளிநாட்டுடைய இறக்குமதி நம்ம குறைக்கணும். மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய சிறப்பாக மோடி தலைவர் அரசாங்கம் செயல்பட்டு வந்திருக்குது. அண்ணா சொன்னார். அதே போல அண்ணா நீங்க எல்லாத்தையும் கேட்காம இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க கல்வி பத்தி. ஏன்னா தமிழ்ல அதிகமா நம்மளோட தாய்மொழி தமிழ்ல அதிக மாணவர் ஃபெயில் ஆனதுன்னு உங்க இவர் தான் சார், கல்வித்துறை அமைச்சர் தான் சார் சொல்றாரு. அது வேதனையான விஷயமா? நீ கல்வியில முன்னேற்றம்னு சொல்லுங்க.
அதே சமயத்துல இதை பத்தி நீங்க நீ கடந்து போயிட முடியுமா? தமிழ்ல தேர்வு எழுதுறவங்க எவ்வளவு பேர் பெயில் கடந்த ஆண்டு? இதெல்லாம் சிந்திங்க நீங்க. நம்ம எல்லாமே நம்மளே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்மள சுய இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக சொல்றேன். அதே போல நீங்க பழைய பென்ஷன் திட்டம் சொல்லி அரசு ஊழியர் மோசடி செய்தீங்களே, அது நியாயமா? அதை ஏற்க முடியுமா? போக்குவரத்து தொழிலாளர் நிலைமை என்ன சார்? இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த ஆட்சியில நீங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினீங்க சார் அவங்களோட சேர்ந்து. இன்னைக்கு அவங்க நடுத்தர நிக்கிறாங்க. நிலைமை நினைச்சு கொஞ்சமான மனிதாபிமானோட நீங்க இந்த திமுக அரசு நடந்துக்கணும். அவங்க நிலையில நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க நீங்க பட்டியலின சமுதாயத்தை நீங்க வேங்கவே இல்லை. இன்னைக்கு 1.5 வருஷம் ஆகுது சார். அந்த மனித குடிக்கிற தொட்டியில மனித மலத்தை கலந்து மிகப்பெரிய கொடுமை. பட்டியல் சமூகம் வாழ்ற இடத்துல 1.5 வருஷம் ஆகுது சார். ஒரு நபர் கூட இங்க அரெஸ்ட் பண்ணல சார். இதெல்லாம் பட்டியல் சமூகத்துக்கு பெற்ற மிகப்பெரிய துரோகம் இல்லையா சார்? அதனால உங்களுடைய ஆட்சி மிகப்பெரிய அவலம் நிறைந்த ஆட்சி சார். அதனால நீங்க இதையெல்லாம் நீங்க தீர்க்க வேண்டும். நான் அடுத்த சுற்றுல பல விஷயங்கள் கேட்கிறேன். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட செஞ்ச திட்டங்களை சொன்னீங்க, ஆனா செய்யாதது பட்டியலிடுறாங்க. ஓஏபி என்னாச்சு, நீட் என்னாச்சு, சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறீங்களே, இதெல்லாம் என்னாச்சுன்ற கேள்வி வைக்கிறாங்க எதிர்கட்சி. சார், அதாவது அண்ணன் வரதராஜுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவர் தூங்குறவங்களை எழுப்புனா எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அதாவது நீட்டுக்கு ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இது கல்வித்துறையை 1971 ஒன்றிய அரசு கையில் எடுத்துருச்சு, அன்னைக்கு இருந்த அரசை. அதில் என்ன செஞ்சுருக்கணும், இதில் இப்போ ஒன்றும் இல்லை, பிஜேபி அரசாங்கம் எந்த மாநில அரசு விரும்புதோ அந்த மாநில அரசு நீட்டு வேண்டாம் கல்வி கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் அதில் பிடிவாதமாக இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் உணவுத்துறையில் நீங்கள் கையில் எடுத்தீங்க. உணவுத்துறை பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு அரிசிக்கு கொடுக்குற மானியத்தை நிறுத்திட்டீங்க, கோதுமை கொடுக்குற மானியத்தை எடுத்துட்டீங்க, சர்க்கரைக்கு கொடுக்குற மானியத்தை எடுத்துட்டீங்க, மண்ணெண்ணெய் கொடுக்குற மானியத்தை எடுத்துட்டீங்க, சமையல் எண்ணெய் கொடுக்குற மானியத்தை எடுத்துட்டீங்க. எல்லா மக்களுக்கும் 2014 பிரதமராக நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்ன சொன்னார்? நாங்கள் மாநில அரசுக்கே நிதி கொடுக்க மாட்டோம், நேரடியாக மக்களுக்கு கணக்கிலேயே பணம் செலுத்துவோன்னு சொன்னார். பெட்ரோல் டீசல் நீங்கள் நான் அண்ணா மணிகண்ட எல்லாம் போய் அடிக்கிறோமே, எந்த பெட்ரோல் பங்க்லையாவது பெட்ரோல் டீசலுக்கு மானியம் முதல் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் விலை ஏறினா ஒன்றிய அரசு கொடுக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மானியம் யாருக்கும் 10 பைசா கொடுக்கறது இல்லை, அரசாங்கமும் கொடுக்கறது இல்லை. இப்போ எண்ணெய் நிறுவனங்கள்லாம் தனியார் துறை நிறுவனம் மாதிரி லாப நோக்கத்தில் அது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டம், அந்த எண்ணெய் நிறுவனங்களை பூரா இன்னைக்கு தனியார் நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பெருமையா சொல்றாங்க 71,000 கோடி எங்களுக்கு லாபம்ங்கிறாங்க. மக்களுக்கு வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதை நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. அங்க வச்சுட்டு எண்ணெய் யார் கொடுக்குறா? இன்னைக்கு யார் கொடுக்குறா? என்ன ரிலையன்ஸ் குரூப் கொடுக்குது, அதானி கொடுக்கிறார், அம்பானி கொடுக்கிறார். அவங்க தான் எண்ணெய் கப்பலை வச்சு கொண்டு வர்றாங்க. அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இந்திய ஒன்றிய அரசு உதவி செஞ்சுட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, நடுத்தர சிறு விவசாய குடும்பங்களுக்கெல்லாம் இந்த தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே 15% மானியம் ஒன்றிய அரசு 35 வருஷமா கொடுத்துட்டு இருந்ததை 2019 பிஜேபி அரசாங்கம் அதை நிறுத்திருச்சு. அவர் இல்லைன்னு சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். 15% தொழில் செய்யறவங்களுக்கு மானியம் எம்ஐஎம்இ மூலமா கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதை மட்டுமா, உதய திட்டத்தை கொண்டுட்டு மின்சாரத்தை கட்டணம் உயர்த்து, இலவசம் கொடுக்காத, மக்களுக்கு எது வழங்காத, கட்டணம் தேர்த்துன்னு சொல்லி 21 முறை ஒன்றிய அரசு கடிதம் எழுதுன மூலமாக தான் இன்னைக்கு மின் கட்டணம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு மின்சாரத்தை கொடுத்த மானியத்தை நிறுத்திட்டாங்க, எல்லா துறையுடைய மானியத்தை நிறுத்திட்டாங்க. யாருக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒன்றும் கொடுக்கறது இல்லை. நீங்க கடன் கொடுத்தாலும் சொல்றீங்களே, இது அதே மாதிரி விவசாயிகளுக்கு இன்னைக்கு பயிர் கடன் அந்த அவங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இது மட்டும் இல்ல, பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 17 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து எல்லா அரசு இவங்க பிஜேபியும் 2019 வரை என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க? 23% மாநில அரசு, 2% விவசாயிகள், 75% ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்த அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை 2019 மாற்றி 75% மாநில அரசுகளும் 23% ஒன்றிய அரசும் 2% விவசாயிகளை உருவாக்கிட்டாங்களே. அது எத்தனை விவசாயிகளை பாதிச்சது? அதனாலதான் விவசாயிகள் போராடுறாங்க. எந்த விவசாயி உங்களுக்கு ஓட்டு போடுறான்? எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு எதிர்ப்பா தான் இருக்காங்க. எந்த விவசாயிக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க? 3 ஆண்டு சொல் ஆட்சியா செயல் ஆட்சியா விவாதித்தோம். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட எந்தெந்த திட்டங்கள்ல பலன் அடையல அப்படின்ற பட்டியலை போட்டீங்க. ஆனா 1,16,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. 400 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது
மகளிருக்கான அந்த விடியல் பேருந்து திட்டத்தின் மூலமாக, அதே போல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரியான திட்டங்களில் பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கையே பெருசாக இருக்குல்ல. நீங்கள் கிடைக்காதவங்க ஒரு பக்கம் இருக்கலாம், அதிருப்தி கூட இருக்கலாம், ஆனால் பயனுறக்கூடியவங்கெல்லாம் இந்த அரசை பாசிட்டிவாக தானே பார்ப்பாங்க. அதனுடைய எண்ணிக்கை பெருசாக இருக்குல்ல. கார்கே, அதுக்கு முன்னாடி அண்ணன் கோவை செல்வராஜ் ஒன்று சொன்னார், பெட்ரோல் டீசல் அண்ணன் மணிகண்ட பங்குக்கு அடிக்க போகிறாரு அப்படின்னு. இவங்க 3 வருட ஆட்சி வந்ததுக்கப்புறம் நான் 2 வீலர் பேட்டரி வண்டியாக மாற்றிக்கிட்டேங்க. அந்த பேட்டரி வண்டியை இவங்க இபி தொட்டால் ஷாக் அடிக்கிறேன், நான் சோலார் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மக்களால் புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிற ரங்கசாமி ஆள்ற புதுச்சேரிக்கு போகிறப்ப நான் தேவையான பெட்ரோல் டீசல் அங்கே அடிச்சுக்கிறேன், தமிழ்நாட்டில் நான் அடிக்கிறதே இல்லை அப்படிங்கிற தகவல் அவருக்கு சொல்கிறேங்க. இந்த நீட் தேர்வை வச்சு கடந்த அதிமுக ஆட்சியில் நாடகம்லாம் நடத்தாமல் பினாரசியெல்லாம் பண்ணாமல் அதுக்கு மாற்று வழி என்னன்னு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீட் பயிற்சி வகுப்புல 7.5 மாற்றா, அது தற்காலிக இல்ல, அதிமுகவே இது தற்காலிகம் தானே சொல்லுச்சு. 7.5 மாற்றா, அதை தாங்க சொல்ற ஐயா, அதை வச்சுக்கிட்டு பிண அரசியல் பண்ணி மத்திய அரசு, ஒன்றிய அரசு, குன்றிய அரசு சும்மா அரசியல் பண்ணாம உணர்வு சார்ந்த விஷயம் அதை கொச்சைப்படுத்த கூடாது. நம்ம இந்த பிண அரசியல்லாம் பேசினா அது உணர்வு சார்ந்த விஷயம் இல்ல, அரசியல் பண்ணுது, அரசியல்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தானா இல்ல, அதை ஏத்துக்க முடியாது ப்ளீஸ். அது உணர்வு சார்ந்த ஆக்கப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய மாற்று வழியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல வர்றேங்க. அதே மாதிரி அண்ணன் காரை செல்வராஜ் சொன்னதை நான் ஏத்துக்கிறேங்க. 2.5 லட்சம் கோடி வாங்கி என்னென்ன பண்ணாருன்னு ஏதாவது தரவுகள் இருந்தா மணிகண்டனை கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டார். அதை நான் ஏத்துக்கிறேங்க. 2.5 லட்சம் கோடி இந்த 3 வருஷத்துல வாங்கி பாத்தீங்கன்னா 50 கோடியில மெட்ராஸ்ல கார் ரேஸ் விடுறதுக்கு ரோடு போட்டது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. சென்னையில மழை பெஞ்சப்ப மிகச்சிறப்பா மழைநீர் வடிகால் போட்டு சென்னை மக்கள் துளி கூட கஷ்டப்படாம காப்பாத்தினார், அது பெரும் சாதனை. 33 கமிட்டி போட்டு உலகத்தில் இருக்கிற பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு எல்லா கமிட்டிக்கும் லட்சம் கோடி கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம். இந்த 2.5 லட்சம் கோடியில் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த கமிட்டிலாம் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கே வெளிச்சங்க. அப்புறம் நம்ம பிஜேபி நண்பர் பாருங்க, அவங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் எப்பயுமே ஒரு ரகசிய தொடர்பு இருக்குங்க. இது மூலமா தெரிஞ்சு போச்சு. ஏதோ வெறும் கஞ்சா மட்டும் தான் தமிழ்நாட்டில் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஜூடோ எஃபிட்ரின் கிடைக்குது, மெத்து கிடைக்குது, எல்எஸ்டி கிடைக்குது, ஸ்டாம்பு கிடைக்குது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தை தலை சிறந்த நம்பர் 1 போதை கடத்தல் மாநிலமா மாத்திருக்காங்க. ஆனா பிஜேபி காரர் பாருங்க, வெறும் கஞ்சா மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னு போற போக்கில் சொல்றாரு. காரை செல்வராஜ் சொன்ன மாதிரி அவங்க சொன்னது தாங்க, கும்பி எரியுது குடல் காயுது அப்படிங்கிற மாதிரி சாதாரண குற்றச்சாட்டு தான் முதல் ரவுண்ட்ல சொன்னேன். தயவு செஞ்சு அளவு பண்ணுங்க, இதுக்கு பதில் கேளுங்க. விவசாயிகள் மீது குண்டு சட்டம் பாசக அரசாங்கம் கூட இது வரைக்கும் போட்டதில்லை. பரந்தூர் பயங்கரம், வேங்கை வயல் தேசிய அவலம், தமிழகத்தில் இந்தியாவின் போதை தலைநகராக மாற்றியது, லாக்அப் டெத்து, கள்ளச்சாராய் சாவு, மாணவர்களிடையே சாதிய கொலை, நேர்மையான அரசு அதிகாரி படுகொலை, பெருவெள்ளத்தில் சென்னை மக்களை மிதக்க விட்டது, கோவை குண்டு வெடிப்பு, 4500 கோடி ரூபாய் மணல் கொள்ள, சிறைப்பறவை செந்தில் பாலாஜி, சிறை செல்ல காத்திருக்கும் அமைச்சர்கள், இந்த மாதிரி உங்களோட சாதனையை இது பண்றேங்க. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க கார்கே, ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு வாங்குறப்ப அனைவருக்கும் உரிமை தகுன்னு சொல்லிட்டு நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பார்த்து தான் கொடுப்பேன்னு சொன்னது. பஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லிட்டு 100 பஸ் ஓடிட்டு இருந்த இடத்துல 10 பஸ் விட்டதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் உச்சபட்ச வேதனை. காரைசெல்வராஜ், போதை மாநிலம் இது அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குதுன்னு பாஜகவும் குற்றச்சாட்டு வைக்குது, அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்குது. அதாவது உற்பத்தி செய்கிற மாநிலங்கள் இது, எந்த மாநிலங்கள் மூலமாக, எந்த எல்லை கோடுகள் மூலமாக போதைப் பொருட்கள், அவர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ரொம்ப லிஸ்ட் போட்டார் ஸ்டாம்ப் வரைக்கும். அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எந்த நாடுகளிலிருந்து எந்த மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்கு நுழைகிறதோ அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டால் பெருமளவு போதைப் பொருட்கள் புழக்கத்தை இந்தியா முழுமைக்குமான இடங்களிலே கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் போதைப் பொருளை உள்நுழைகிற மாநிலங்களாக இருந்ததை தாண்டி இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிற மாநிலமாக குஜராத் இருப்பதும், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்து கடத்தப்படுகிற போதைப் பொருட்கள் தான் தமிழகத்தினுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் சப்ளை செய்யப்படுகிறது. தடுக்க வேண்டியவர்கள் எல்லைப்புறங்களில் தடுத்து நிறுத்தினால் இதனுடைய போதைப் பொருளுடைய நடமாட்டத்தை ஒரு 50% குறைக்க முடியும். அதற்கான முயற்சிகளிலே பாஜக மட்டும்தான் இறங்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லை என்று சொல்லவில்லை. 2460 இல்ல அதுதான் வரேன்.
ஒன்று கடத்தப்பட்டதற்கு பிறகு அதை கைது செய்வது என்பது இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் 2468 வழக்குகள் பிடித்திருக்கிற தமிழக அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்திருப்பதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் இந்த நடமாட்டத்தை குறைக்க வேண்டும். இது ஒரு கட்சியின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு மட்டுமில்லை, எதிர்கால சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே சிறப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள் சொன்னாலும் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் தமிழக அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதிலே எதிர்க்கட்சியினர் கொடுக்கிற குற்றச்சாட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், இது போன்ற குற்றச்சாட்டுகளை அழுத்தமாக வைக்கிற பொழுதுதான் இன்னும் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்கிற ஆளுங்கட்சிக்கான அழுத்தம் உண்டு என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அண்ணன் வரதராஜன் அவர்கள் போகிற போக்கில் நான் எடுத்து வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்கிறோன்ட்டு இந்த திறன் மேம்பாடு மத்திய அரசு பீகார் உயர்ந்துருச்சு, உத்தரப்பிரதேச் உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்க. நான் அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்கள் கூட ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னார், நான் முதல்வன் திட்டம் என்கிறது அரசு பணிகளுக்கான தேர்வுகளை திறன் மேம்பாடுடைய மாணவர்களை உருவாக்குவது. அதன் மூலமாக 1,60,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிப்பது என்பதும், ஆணுக்கு பெண் நிகராக பெண்கள் வேலைக்கு செல்லுகிற மாநிலமாக இந்தியாவிலேயே 47% தொழிற்சாலைகளில் ஒட்டுமொத்தமாக வேலை செய்கிற பெண்களில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் 47% என்பதும், ஒட்டுமொத்தமாக தமிழக பெண்கள் 50% இருக்கிற பெண்களில் 36% பேர் வேலைக்கு சென்று தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பாடுபடுகிறார்கள் என்பதும், இந்த இலவச பஸ் பயணம் என்பது ஒரு சுழற்சி முறை பொருளாதாரத்தை உருவாக்கி இருப்பது என்பதும் நான் புள்ளி விவரங்கள் மூலமாக தமிழகத்தினுடைய 10.89%, இந்தியாவினுடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னா, உண்மையை சொன்னீங்கன்னா 5.7%. நான் 2014 2023க்குமான தொடர்ந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் என்னால் கொடுக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் திறன் மேம்பாடுன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுறேன், கவலை அளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம். இது நம்ம ஒருத்தரை பாராட்டணும், ஒருத்தர் நம்ம தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. 2015 வயதிலிருந்து 30 வயது வரை படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது 2016க்கும் 2023க்கு இடையிலே 12% குறைந்திருக்கிற என்கிற கவலையான செய்தியை மத்திய அரசாங்கம் இதுவரையில் கண்டுகொள்ளவில்லை. எவரும் இது குறித்து பேசியதில்லை. ஆனால் அந்த 15 வயதிலிருந்து 30 வயது இருக்கிற இளைஞர்கள் 35 கோடியிலிருந்து 38 கோடியாக உயர்ந்ததற்கு பிறகும் 12% வேலை வாய்ப்பை படித்த இளைஞர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க போற போக்குல திறன் மேம்பாடு யூபி பண்றா பீகார் பண்றான்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க அதை சொல்லாதீங்க. இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான குறிப்பு மட்டும் சொல்லிட்டு நான் நகர்ந்துடுறேன். இன்ஃப்ளேஷன் இருக்கின்ற ஃபுட் இன்ஃப்ளேஷன் 10.4%, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5.7% இன்னைக்கு இந்தியாவில். சரிங்களா? அக்ரிகல்ச்சரல் வளர்ச்சி என்பது கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 3.5%, உங்க ஆட்சி காலத்தில் 3.7 மட்டும்தான். ஆவரேஜ் growth ஜிடிபி பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 6.8, உங்க காலத்தில் 5.7 தான் பிஜேபி காலத்தில். ஆனால் தமிழ்நாடு கொரோனா காலத்தில் நீங்க சொல்ற உத்தரப்பிரதேசம் 13.84% ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்ல இருக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் இந்தியாவிலேயே குறைந்து 5.1% என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. நான் சொல்லுகிற குறியீடுகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஆண் பெண் ஈக்குவாலிட்டி, தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறது. நீங்க இந்த கஞ்சா பேசுறத குஜராத்தில் இருக்கிற முதல்வர்கிட்ட சொல்லி எல்லைப்புறங்களிலே ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக பாகிஸ்தானியர்கள் இப்போ கடத்தி பிடிச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த எல்லைகளிலே தடுத்து நிறுத்துங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்குமான போதைப் பொருள் புழக்கம் குறைக்க வேண்டும் என்பது மாநில அரசு மட்டுமில்லை, மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. குஜராத் துறைமுகத்தில் அடிக்கடி பிடிபடுகிறது போதைப் பொருள், அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாடு மட்டும் போதை மாநிலம் வச்சுன்னு பேசுறீங்க. அதாவது நீங்க குஜராத் பிடிப்படுறது மாநிலம் எங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து, ஹலோ கேக்குது, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடியத அந்த மாநிலம் பிடிக்குது. அப்ப பிடிச்சிடும், பிடிச்சா குஜராத்ல பிடிச்சா அங்கிருந்து வரதுல பிடிக்கிறோங்க. குஜராத்ல எது உற்பத்தியாளர் சார் இந்த இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த போதைப் பொருள் கஞ்சா கதாநாயகன் திமுக.
சாதிக் பாஜா ஒரு கட்சியை அந்த மாதிரி ஏத்துக்க முடியாது. நீங்க காரணம் சொல்லணும். தேவையில்லாத விஷயம். ஒரு நிமிஷம் இல்லனா அவதூறு. ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் நீங்க என்ன சார் பேசறதுக்கு இருக்கு? உங்களுக்கு என்ன சார் பேசறதுக்கு இருக்கு? ஒரே நிமிஷம் சார். குஜராத் மாநிலத்தில் இன்னைக்கு இல்ல கான்லா போர்ட்லயோ முந்த்ரா போர்ட்லயோ இன்னைக்கு அதானி குரூப்புடைய கப்பல்ல 36,000 கோடி 40,000 கோடின்னு வந்து போதை கஞ்சா பொருள் மட்டுமல்ல வெளிநாட்டுல இருந்து போதைப் பொருள் வருது. அது கடத்திட்டு வர்றதுக்கு கப்பல் படையில இருக்காங்க இல்லையா? ஏன் பாகிஸ்தான்ல இருந்து வரும்போது எல்லையில ஏன் தடுக்கல? ஏன் விமானத்துல கொண்டு வர்றான்? ஏன் கப்பல்ல கொண்டு வர்றான்? அதுக்கு பூரா உடந்தையா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு கோடிக்கணக்கில் பண வருமானம் வருது. முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சரே தப்பு பண்றாரு. குஜராத் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. பாஜக அவர் குற்றச்சாட்டு. நீங்க உங்க கட்சி பூராமே போலியான கட்சி. வரதராஜன் அவரை பேசுறப்ப நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் சார், இதெல்லாம் திசை திருப்பின்ற வேலை. இன்னைக்கு வந்து நாடறிந்த உண்மை. இன்னைக்கு வந்து போதைப் பொருள் விஷயத்துல இந்த இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்பயுமே தன் மீது உள்ள அந்த கலகத்தை நீதிபதி என்ன சார் சொன்னாங்க? காரணம் இது என்ன சார்? மரியாதை பிரதமர் மோடி விளக்க செய்து வரதராஜன் சார் அவர் நிறுத்த சொல்லுங்க. சொல்றாரு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சார், வேலையின்மை பத்தி சார். பீரியாடிக் லேபர் சர்வே தெளிவா சொல்லிருக்கு. 2017 இருந்து 2023 வரணும் 6ல இருந்து 3.2 குறைஞ்சிருக்குது. அதாவது IMF எதை மேற்கோள் காட்டுது பாத்தீங்கன்னு சொன்னா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் செலுத்துவோர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7 கோடி சார். 7 கோடி ப்ராவிடன்ட் ஃபண்ட் செலுத்துவார்னா வேலை வாய்ப்பு இல்லாம எப்படி சார் ப்ராவிடன்ட் ஃபண்ட் செலுத்த முடியும்? இது அறிக்கை சொல்லிருக்குது. நான் குறிக்கிடக்கூடாது, என்னுடைய இந்த விஷயத்தை குறிக்கிடக்கூடாது. அதே போல இன்னொன்னு, அதே போல மத்த முத்ரா கடன் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. பிரதமர் பாத்தீங்கன்னா கொடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்லியிருப்பாரு. அது மாத்திரம் கிடையாது, ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக 3 கோடி சார். நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்த 15ல இருந்து இருந்த அந்த அந்நிய உலக தொழிலாளர் கூட்டமைப்புன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா ஒரு தவறான புள்ளிவிவரம் கொடுக்குது சார். 35 விழுக்காடு நீங்க சொல்ற அந்த வயது உள்ளவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சார். அது உங்களோட இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது இதுல காரணம். அதே போல குற்றச்சாட்டு வைக்கலன்னா நான் வைத்திருக்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் தவறான குற்றச்சாட்டு இல்ல, மறுபடியும் உங்களுக்கு தெரியாது அண்ணா வரதராஜ், ஒரு விஷயம் தெரியாதது தவறு இல்லை. அண்ணா ஒரு விஷயம் தெரியாதது தவறு இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள எந்த திட்டமா இருந்தாலும் அந்த இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுது. இது ஒண்ணு. அதே போல அண்ணன் கோவை சொல்றாரு, சும்மா பேசிட்டே இல்ல சார் விவசாயிகள் பத்தி சொன்னார் சார். விவசாயிகள் இல்ல சார், போன ஆண்டு அந்த பசல் பீமா யோஜனா விவசாயியுடைய மத்திய அரசுடைய காப்பீடு திட்டத்தை நிறைவேற்றிருந்தா சார். உண்மையாக வந்து பாத்தீங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் ஹெக்டேருக்கு 80,000 கிடைச்சிருக்கு சார். இதை இந்த படுபாடு செய்தது இந்த திமுக அரசாங்கம் சார். அதே போல திருவண்ணாமலையில விவசாயிகள் போராடி விவசாயிகள் விவசாய நலனை பத்தி திமுக பேச மாட்டாங்க சார். அதே போல மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுத்திருக்கு கட்சியை பத்தி பேசுறதுக்கு யோகியதையே கிடையாது. இறுதி கருத்து கட்சியை பத்தி பேசுறதுக்கு யோகியதையே கிடையாது. இல்ல திரு கோவை செல்வராஜ், இறுதி கருத்து ஒரே வரி. 3 ஆண்டு திமுக ஆட்சி ஒரே வரி இறுதி கருத்து. நான் ஒன்னு சொல்றேன், அவர் சொல்றாரு இல்லையா, ஜெனீவாவுல தொழிலாளர் நல அமைப்புன்னு ஒன்று இருக்கு. 86% வேலை வாய்ப்பு இல்லாத இந்தியான்னு சொல்லி அவன் இந்தியாவை பத்தி கேவலமா சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன
30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சர் வந்து உலகம் பூரா போய் தொழில்துறையினர் பேசி இன்னைக்கு புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு 9 லட்சம் கோடிக்கு மேல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து 36 லட்சம் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் பணமே கொடுக்கல. இதை மட்டும் இல்ல, விவசாய அதாவது நியாய விலை கடைகள் இந்தியா முழுவதும் இருந்த கடைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில எல்லா கடையும் எடுத்துட்டாங்க சார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம முறையா ஜனங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அண்ணா மணிகண்ட போற போக்கில் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அதுல வந்து உள்ளாட்சி துறையில ஊழல், மின்சாரத்துறையில ஊழல், எல்லா ஊழல் பட்டியல வந்து ஊழல், 7 மந்திரி மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போயிட்டு இருக்கு. எல்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்க. இவர் ஜெயிலுக்கு போறவங்கள பார்க்க போக போறாரு. ஒரே வரி மணியன், ஒரே வரி இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் திரு மணியன், ஒரே வரி ப்ளீஸ். கொஞ்சம் அவர் இவ்வளவு பேசியிருக்கிற அளவு பண்ணுங்க. திமுகவின் 3 ஆண்டு சாதனை வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ கண்டால் பயம், இடிஐ கண்டால் பயம், மோடியை கண்டால் பயம், அமித்ஷா டாடியை கண்டால் பயம், சிபிஐ கண்டால் பயம், சொந்த கட்சியினர் கண்டால் முதலமைச்சருக்கு பயம். தமிழக மக்களை பொறுத்த மட்டும் சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி, வேண்டுமடா எடப்பாடி பழனிசாமி. ஒரு சேவை இல்லாம ஒரு அண்ணன் வரதராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை வச்சுங்க. நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுவதாக இருந்தால் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவன் நான் இல்ல. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமிங்கிறது யாரோடது? சிஏஎம்இ மத்திய அரசாங்கம் நடத்துகிற சிஏஎம்இ இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 கொடுத்த புள்ளி விவரங்களை தான் சொன்னேன். அதுவே நீங்கள் தவறு என்று சொன்னால் உங்கள் ஆட்சியுடைய வேதனை அதுதான். சர்வே தான் சார், என்எஸ்எஸ் ஓட சர்வே தான் எடுக்குது. அதனால நீங்க அதை நம்புங்க. அதனால திமுகவோட புயலை சொல்லாதீங்க. சரி, ஓகே, ரைட். இந்த 3 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனை அப்படின்னு பெரிய பட்டியல் வந்திருக்கிறது. ஒரு ஆட்சியினுடைய சாதனை அப்படின்றத தேர்தல் முடிவுகளை பார்க்கணும். தேர்தல் முடிவுகளுக்காக தான் காத்திருக்கிறோம். அந்த முடிவுகள் என்ன சொல்லுகிறது பொறுத்து பார்க்கலாம். வாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.